Hi friends. Today is an opportunity to watch a movie called Vanamagan. Um, Jayam Ravi is the male lead. Sai Isha is the female lead. Directed by A.L. Vijay. Camera is done by Thiru sir. Music is Haris Jayaraj. ஹாரிஸ் ஜெயராஜோட 50வது படம். ஸோ ரொம்ப கிராண்டான ஒரு டெக்னிக்கல் டீம். இந்த டெக்னிக்கல் டீமுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு கதைக்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ஃபாரஸ்ட் பேஸ்டு ஒரு ஸ்டோரி. ஸோ மேல் லீடு வந்து நீங்கள் ட்ரெய்லர்லேருந்து பார்த்ததுலேருந்து தெரியும். இஸ் அ ட்ரைபல் கை. ஸோ நிறைய பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்ன இந்த மக்கள் பார்த்திராத ஒரு சொசைட்டி எங்கே இருக்குது இந்தியாவில் அப்படின்னா, எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது ஜார்வா ட்ரைபுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைப் இருக்குது அந்தமானில். இன்னமும் இருக்காங்க. ஸோ அந்த ஜார்வா ட்ரைப் பற்றி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனெக்டோட் என்னென்னா, அவங்க வந்து ஒரு அபோரிஜினல்ஸ். அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க அபோரிஜினல்ஸ்க்கும் அவங்களுக்கும் நிறைய வந்து ஒரு ஒரு ஒத்து போகிறமான ஒரு ரேஸ். ஸோ இந்தியாவில் வந்து எல்லா ரேஸும் இருக்குது. ஸோ ஏஷியன்ஸ் இருக்காங்க, அபோரிஜினல்ஸும் இருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்ஸும் அந்த ட்ரைப்ஸ் வந்தால் கைபர் பாஸில் வந்தவங்க அந்த ட்ரைப்ஸும் இருக்காங்க. அதேமாதிரி சைனீஸ் ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து இந்த ஸ்டோரியோட மெயின் பிளாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவிலைசேஷன் அஃபெக்டிங் த ஃபாரஸ்ட் அந்த ஃபாரஸ்ட் பீப்புள். ஸோ ஃபாரஸ்ட் பீப்புளில் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதுதான் பேசிக் பிளாட். உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு ஒரு காட்டுவாசி, அதாவது வந்து ஒரு ட்ரைபல் வந்து சிட்டி உள்ளுக்குள்ளே வந்தார்னா எப்படி இருக்கும். இது வந்து இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்களேன். எந்திரன் படத்தில் வந்து சிட்டி வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹி சீஸ் எவ்ரிதிங். எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்களே, அதே தான். அந்த அந்த இனிஷியல் காமிக் ரிலீஃப் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவியோட சேஷ்டைகள். அவர் வந்து அந்த குதிக்கிறது என்ன, மான் வேட்டை, புலி வேட்டை மாரி சிட்டி உள்ளுக்குள்ள வந்து அந்த வீட்டுக்குள்ள பண்ற அந்த சேஷ்டை, அந்த அந்த இந்த தம்பி ராமையாவோட அவரு பண்ற அந்த கூத்து, அதெல்லாம் வந்து இனிஷியலா காமிக் ரிலீஃப்ஸ் தான். நல்லா இருக்குது. படத்தை ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் வந்து ரொம்ப பயந்தது என்னன்னா, போஸ்டர்லாம் பார்த்தா சாயிஷா வந்து அப்படியே சோகமா இருக்காங்க. என்ன இது வந்து சிரிக்காத மூஞ்சியோன்னு நினைச்சேன். பட் ஆனா படத்துல மெயின் ஹைலைட்டே சாயிஷா தான். அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் அ அமேசிங் டிலைட். என்டையர் ஃபிலிம்லயே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த கேரி ஓவர் பண்றாங்க பாருங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ். அது கடைசி வரைக்கும் அந்த ஷி இஸ் ஏபிள் டு புல் இட் ஆஃப். பாட்டாகட்டும் சரி, டான்ஸு, அந்த எமோட் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த நார்த் இந்தியன் ஹீரோயின்ஸ் வந்தாங்கன்னா எமோட் பண்ண முடியாது. ஸோ பட் ஷி ஹஸ் டன் அ குட் ஜாப். அப்புறம் கதை வந்து எப்படின்னா, ஸோ ஷீ இஸ் அ வெல் ஆஃப் கேர்ள். அவளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லேடிக்கு எது ஃபேசினேஷனான ஒரு விஷயம்? யோசிச்சு பாருங்க. ஷீ இஸ் வெல் ஆஃப், டேம் ரிச். அவகிட்ட இல்லாத எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அவ லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்ன விஷயம் நடக்க முடியும்? அங்கதான் வந்து அந்த ஹூக்கே இருக்கு படத்துல. ஒரு ட்ரைபல் ஆளு சிட்டிக்குள்ள வர்றது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட்லி யூனிக் திங். ஸோ அந்த விஷயம் வந்து அந்த கேரக்டர் ஃபீமேல் லீடுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ ஷீ ஸ்டார்ட்ஸ் கல்டிவேட்டிங் அந்த ட்ரைபல் பர்சன். அந்த ட்ரைபல் பர்சனை வந்து எப்படி வந்து பேசுறது, எப்படி பழகுறது, அந்த அந்த மாடர்னைஸ்டு கொண்டு வராங்க. ஸோ கொண்டு வரது தான் வந்து அந்த அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஹூக். ஸோ அந்த பொண்ணு வந்து அ அப்படி நடந்து அந்த விஷயத்த கொண்டு வரும்போது, இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அவ நம்பி இருக்க ஒரு ஃபேமிலி, அதான் பேஸான அந்த ஃபேமிலி வந்து அ ஒரு ஃப்ரிக்ஷன் வரும் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த படத்தோட செகண்ட் ஹால்ஃப். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து வெல் அண்ட் குட். நீட்லி எட்ஜ்டு நல்லா போகுது. செகண்ட் ஹால்ஃப்ல வந்து ஜெயம் ரவியோட ஃபிளாஷ்பேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் வருது. அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்போகலிப்டோல வந்து அந்த ஒரு ட்ரைபல காமிச்சிருப்பாங்க. அந்த லெவலுக்கு வந்து ஜெயம் ரவி, அவங்களோட அந்த ஜார்வா ட்ரைபு, அவங்களோட அந்த ரியல் அந்த எப்படி சொல்றது? அந்த ட்ரைபல் லைஃப்ப வந்து விஜய் வந்து கரெக்ட்டா கொண்டு வந்திருக்காரு. அ அப்புறம் வந்து
அதுல தான் வந்து ஒரு அந்த ட்ரபிள் பிட்வீன் த சிவிலைஸ்டு சொசைட்டி அண்ட் ஃபாரஸ்ட் அந்த ஃபாரஸ்ட் பீப்புள். அங்கதான் அந்த பிளாட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஜெயம் ரவிக்கு என்ன நடந்துச்சு, அவங்க ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சு, காவியா ஏன் இந்த என்டையர் எபிசோட்லயும் கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் ஆகுது. இது ரிவீல் ஆகும்போது சர்ப்ரைசிங்கா இருக்கு. காவியானால தான் வந்து அந்த அந்த ஹோல் அந்த 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 எமோஷனல் ப்ராப்ளம்ஸே வருது. ஸோ அது வந்து ரிவீல் பண்றது பாருங்க படத்துல நல்லா வந்திருக்கு. பிரகாஷ் ராஜ் வந்து பெருசாலாம் அவருக்கு ஸ்கோப் கிடையாது. ஆனா ஒரே ஒரு சீன்ல வந்து ஸ்கோர் பண்ணிடுறாரு. அதாவது கண்டுபிடிக்கணும் காவ்யாவ. ஆனா வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாரி சிச்சுவேஷன்ல பிரகாஷ் ராஜ் ஒரு ப்ளே பண்றாரு. அந்த ப்ளே தான் இன்ட்ரஸ்டிங்கான ட்விஸ்ட். ஸோ வந்து உங்களுக்கு அந்த அந்த ப்ளேனால காவ்யாவ வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் அந்த ட்விஸ்ட். ஃபைனலி வந்து அந்த கிராஃபிக்ஸ் வருது. ஒரு போர்ஷன் வருது. இது என்னன்னா Facebookல வந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அதாவது ஒரு லயன், ஒரு டைகர் நினைக்கிறேன். சாகும்போது ஒருத்தன் வந்து காப்பாத்திருவான். அவன் வந்து அத காப்பாத்தி கொண்டு வந்துருவான். அந்த அந்த லைன் வந்து அந்த ஆள வந்து அ ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கும். பார்க்கும்போது Facebookல அந்த வீடியோல போய் கட்டி புடிச்சு அப்படி முத்தம் குடுத்து தவழ்ந்து இழுந்து அது ஒரு லவ் ஒண்ணு வரும் பாருங்க. ஸோ இது இது நமக்கு வந்து பார்க்கும்போது நம்ம வந்து என்ன நினைப்போம், இது என்னப்பா இதெல்லாம் நடக்குமா?" அப்படின்னு நினைப்போம். பட் ரியலா நடக்குதுல்ல. வி நோ ஃபார் அ ஃபேக்ட் அது மாரிலாம் இருக்குது. அந்த அனிமல் தி பாண்ட் பிட்வீன் த மேன் அண்ட் த அனிமல் இஸ் மோர் சேக்ரெட். நமக்கு தெரியாதுல்ல. நம்ம வந்து சிட்டி டுவெல்லர். சிட்டி டுவெல்லருக்கு எப்படி தெரியும்? இத வந்து நம்ம வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து என்ன சொல்லிருவாங்க, இது வந்து ஒரு மேல் போக்கா தான் வந்து ரிவ்யூ பண்ணாங்க. ஹவ் வில் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாண்ட்? ஒன்லி இஃப் யூ ஆர் எ ட்ரைபல் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த பாண்ட் பிட்வீன் த மேன் அண்ட் த அனிமல். அவன் அது அந்த சீன்ஸ்லாம் வந்து நல்லா வந்திருக்கு. டாப் நாட்ச் கிராபிக்ஸ். இப்ப வந்து நீங்க வந்து அந்த கதைக்களத்தோட போய் நீங்க வந்து ரிவ்யூ பண்ணாம, மேலோட்டமா இதெல்லாம் நம்ப முடியுமா? அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கதான் வந்து நீங்க ரிவ்யூயரா இருந்து நீங்க உங்க மனசாட்சி சரியா அந்த அந்த இது கிராஃப்ட்ட நீங்க சரியா பண்ணலன்னு தான் அர்த்தம். எனக்கு புடிச்ச வரைக்கும், புரிஞ்ச வரைக்கும் அந்த சீன்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. அ எக்ஸாட்டிக் லொகேஷன்ஸ், கேமரா ஒர்க் வந்து அமேசிங். சாங்ஸ் ஹாரிஸ் ஜெயராஜ் செம்மையா பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, சாயிஷா வந்து சிட்டில இருக்கும்போது ரொம்ப கம்மியா ட்ரெஸ் பண்றாங்க. அப்படியே ஆப்போசிட். அவங்க வந்து ட்ரைபல் சொசைட்டில போனோம்னா ஜாஸ்தியா ட்ரெஸ் பண்றாங்க. அப்ப என்ன அதுதான் வந்து அந்த 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 ஹூக்கே படத்துல. ஸோ மோர் சிவிலைஸ்டு பீப்பிள் ஆர் லிவிங் இன் ஃபாரஸ்ட் அப்படின்றது வந்து நல்லா அந்த ஸோ அது ஒரு இட்ஸ் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் அவுட்லுக், டிஃப்ரெண்ட் ஃபில்ம். ஜெயம் ரவி வந்து கலக்கிட்டாரு. எனார்மஸ் எஃபர்ட். அந்த அந்த லைஃப் அந்த இதை வந்து உள்வாங்கி அந்த மேனரிசம்லாம் கொண்டு வரணும். ஓவரால் வந்து குட் எஃபர்ட். செகண்ட் ஹாஃப்ல லேக் இருக்கு. கண்ட்ரியூடான ஒரு கிளைமேக்ஸ். அது வந்து ஃபோர்ஸ்டு கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு. இது தவிர்த்து ஒரு 20 மினிட்ஸ் செகண்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு. பட் அதர் தேன் தட் குட் ஜாப். தேங்க்யூ.